ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹெவல்ஸ் ட்ரிம்மரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடல் வந்து பார்த்திங்கன்னா PT51 உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், PT5111C தான் மாடலு. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி நான் சொல்கிறேன், லாஸ்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு எம்ஆர்பி இதில் காட்டலை. ஓகே, 1395 ரூபா போட்டிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் ரேட்டு கம்மி பண்ணி வாங்கினாலும் வாங்கிக்கலாம். எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. ஸ்கின் ஃப்ரெண்ட்லி பிளேட்ஸு, ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஃபால்ட்டு வராது. ரன் டைமு, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹெவல்ஸு அவங்களோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க, ஒரு மேனோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி ஒரு ஹெவல்ஸ் ட்ரிம்மர் போட்டிருக்கேன், அதை விட இது ரொம்ப ஒரு சூப்பரான கண்டிஷனாக இருக்குது. சீப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. சீப்பும் பார்த்திங்கன்னா நல்லா லுக்கான கண்டிஷனு. சீப்பும் நல்லா ஹார்டாக போட்டிருக்காங்க, சும்மா பெண்ட் ஆகிற மாதிரிலாம் கொடுக்கல. நல்லா ஒரு டைட் ஃபிட்டிங்காக பார்த்தீங்கனாலே தெரியும், இழுத்தானே நல்லா ஹார்டாக இருக்குது சீப்பு வந்து. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 சைஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்று பெரிய சைஸு, ஒன்று நார்மலாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீவரதுக்கு கொஞ்சம் கைப்பிடி கரெக்டாக இருக்குது. ஹெவல்ஸ் கம்பெனியை பற்றி சொல்ல வேண்டாம், எல்லாமே ப்ராடக்ட் நல்லாயிருக்கும். 2 இயர் வாரண்டி வந்துடுது. சார்ஜ் கேபிள் தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு M8 மொபைலுக்கு போடுற சப்பட்டை பின்னு சொல்லுவாங்க, அந்த பின்னு தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பிளேடோட க்ளீனரு. இது ஆயில்மெண்ட் மாதிரி இருக்கும். இந்த ஆயில்மெண்ட்டில் நீங்கள் அப்படியே பிளேடில் கொடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் பிளேடு கொஞ்சம் ஃபால்ட் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அடிக்கடி ஆனால் யூஸ் பண்ணுங்கள், பிளேடுக்கு ஃபால்ட் வராது. இந்த ஆயில் மாதிரி இப்போது யூஸ் பண்ணிங்கன்னா பிளேடுக்கு அதிகமாக ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. இது முடிஞ்சினாலும் வாங்கிக்கலாம், எல்லா கடையிலும் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எல்லாமே இது ஆல்ரெடி யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணுறது நல்லது. ட்ரிம்மரை பார்ப்போம். ட்ரிம்மர் ரொம்ப ஒரு சூப்பரான கண்டிஷனாக இருக்குது. பிளாக் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. சார்ஜ் வந்து இந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க, மாதிரியும் கொடுத்துருக்காங்க, எப்படி வேணாலும் மாட்டிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹெவல்ஸ்னு சிம்பிள் எதுவுமே சொல்லலை, நீங்கள் அந்த மாடல் டைப் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா டச் சுவிட்ச் மாதிரி தான் இருக்குது. லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுது. சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 8 கோர்ஸ் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு தடவை ட்ரிம்மர் பண்ணிக்கலாம், அந்த சார்ஜ் நிற்கும். பிளேடும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிளேடெல்லாம் நல்லா ஒரு இதாக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தள்ளி விட்டுக்கலாம். நீங்கள் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே அது ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிக்கிடும். அந்த வரையாக இருக்கும், அந்த இடத்த நீங்கள் விரலை வச்சு நீங்கள் தள்ளினீங்களாலே கரெக்டாக வந்துடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சோட கண்டிஷன் அவங்களோட கம்பெனியோட நேமை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதில் பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா ஒரு வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. நல்லா பேட்ரியெல்லாம் பார்த்திங்கன்னா 2 இயர் வாரண்டி, எல்லாமே வாரண்டி கொடுத்துருந்தாங்க. மற்றபடி இந்த கம்பெனி பற்றி சொல்லணும்னா அதில் உங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கும். உங்கள் வீட்டுக்கே வந்து இது மாற்றி கொடுக்குற மாதிரி தான் இதில் வாரண்டி கார்டில் பேசியிருப்பாங்க. நீங்கள் படித்து பார்த்து வாங்குங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி கன்ஃபார்ம் உங்களுக்கு வீட்லேயே வந்து மாற்றி கொடுத்துருவாங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. பீஸ் டு பீஸ் மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும்.